அந்த பொண்ணை அழைச்சிட்டு வராங்க. அந்த பொண்ணு வந்த உடனே திருப்பி என்கிட்ட அழைச்சிட்டு வராங்க. என்ன சொல்கிறாங்க, இந்த பொண்ணு எவ்வளோ சொல்லி கேட்கல, போயிடுச்சு, இப்போ திரும்பி வந்திருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு. உடனே அந்த பொண்ணை கூப்பிட்டு நான் பேசலை. என்னுடைய அசோசியேஷனில் 2 பேர் லேடிஸ் படித்தவங்க, பெரிய பதவியில் இருக்கிறவங்க, இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணுறாங்க. ஒரு பொண்ணை கூப்பிட்டு, ஏம்மா இது மாதிரி ஒரு பொண்ணு சொல்லுது, நீ பேசு, இந்த பொண்ணு சொல்கிறதெல்லாம் சரிதானா, இஷ்டமிட்டு போச்சா, இல்லை இப்போ வந்திருக்க இங்கேயே தங்குமா, திரும்பி போயிடுமா, நீ பேசுமா அப்படின்னு கவுன்சிலிங் பண்ண சொன்னேன் நான். அந்த பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு அந்த கவுன்சிலிங் மேடம் ஒரு பார்க்குக்கு போகிறாங்க. அந்த பார்க்கில் அந்த பொண்ணோடு பேசுகிறாங்க. பொண்ணோடு பேசும்போது அந்த பொண்ணுக்கு தெரியாமல் இந்த செல்ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி அது லைவாக எனக்கு அனுப்புகிறாங்க. அதை நான் கேட்குறேன். அது முடித்த உடனே அந்த கவுன்சிலிங் படி சொல்கிறாங்க, இந்த பொண்ணு தெரியாமல் போயிடுது, இப்போ ஸ்திரமாக இருக்குது, இனிமேல் அது போகாது, தாய் தந்தையோட சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கவுன்சிலிங் முன்னாடியே அந்த பொண்ணுக்கு கொடுத்துருந்தால் சம்பவம் நடந்திருக்காது. என்ன நடந்தது தெரியுங்களா? 3வது நாள் அந்த பையன் ஒரு 40 பேரோட நேராக போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டான். நான் கட்டண மனைவியை அவங்க அடைச்சி வச்சுருக்கிறாங்க, அவங்கள வெளியில் விடுங்க அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டான். போலீஸ் ஸ்டேஷன் வந்த உடனே அந்த தந்தையும் என்கிட்ட வந்து, இது மாதிரி இந்த போலீஸில் கூப்பிட்றாங்க அப்படின்னு. உன் பொண்ணு சரியாக இருக்கல, அனுப்பு போலீஸ் ஸ்டேஷனுக்கு. நான் வாட இஷ்டம் இல்லைன்னு தெரியாமல் சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் பின்னாடி. அந்த பொண்ணு சப் இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, சார் நீங்கள்லாம் சொன்னால் கேட்க மாட்டேன், அந்த பொண்ணு சொல்லணும், வாழறதுக்கு இஷ்டமா இல்லையா அந்த பொண்ணு சொல்லணும், சொன்னால் நான் பார்த்துக்கிறேன் நான் அப்படின்னு. நான் உடனே 2 ஜூனியர் அட்வொகேட்டை போலீஸ் ஸ்டேஷன் அனுப்புகிறேன். அந்த பொண்ணு அழைச்சிட்டு போகிறாங்க. அந்த பொண்ணு கேட்குறாங்க, நான் ஏமாற்றப்பட்டேன், நான் போக விருப்பம் இல்லை, தாய் தந்தையோடு தான் இருக்க போகிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னதால் அந்த போலீஸ் அதிகாரி அவங்கள கூப்பிட்டு கண்டித்து, இனிமேல் இங்கே வரக்கூடாது, நீ கிளம்பி போயிடு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தான் தெரியுது, பொய்யான சர்டிஃபிகேட்டை வாங்கி, பொய்யான வயசு சர்டிஃபிகேட்டை வாங்கி, ஒரு கோயிலில் திருமணம் பண்ண மாதிரி ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கி அந்த திருமணத்தை பதிஞ்சிருக்கிறான் சார் அந்த பையன். யாரை குறை சொல்லுவீங்க? மனம்ன்றது மனசு சொல்கிறேன், இன்னொரு மனன்றது 3 சொல்லினா திருமணத்தை பற்றி சொல்கிறேன். இந்த திருமண பந்தங்கிறது நமக்கெல்லாம் காலாகாலத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. நான் பண்ண சர்வேயில், நான் சந்தித்த வழக்கில் நான் கண்டுபிடிச்சது என்னன்னு சொன்னால், ஆண் பிள்ளைகள் சொன்னால், தாய் தந்தை சொன்னால் ஆண் பிள்ளைகள் கேட்கிறார்கள், தாய் தந்தை சொன்னால் பெண் பிள்ளைகள் கேட்பதில்லை. ரெண்டு நிகழ்ச்சி. ஒரு நிகழ்ச்சி என்னென்னா, பெண்ணை படிக்க வைக்கிறோம், நான் ஏழ்மையாக இருக்கிறேன், ஏழ்மையாக இருக்கிறதால கூட பரவாயில்ல, ஆனால் என் பொண்ணு படித்து நல்ல பதவிக்கு வந்து நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு கதவே இல்லாத வீட்டில் வாழ்ந்திருக்கிற ஒரு குடியானவன் தன் பொண்ணை படிக்க வச்சு பட்டதாரி ஆக்கி வேலைக்கு அனுப்புகிறான். அப்படி வேலைக்கு போகிற அந்த பொண்ணு திருமண வயசு வரும்போது அப்பா அம்மா பார்க்குற பொண்ணு மாப்பிள்ளையை கட்டிக்கிறியானா, இல்லை நானாக பார்க்குற பொண்ணு மாப்பிள்ளை தான் கட்டிக்க போகிறேன். அதுக்காக வளர்க்கப்பட்ட பெண்ணை அது. இதுவும் நம்ம சமுதாயத்தில் பார்க்குறோம். அதே மாதிரி இன்னொன்று நான் பார்க்குறேன், இந்த கலப்பு திருமணம். தயவுசெய்து அதுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. அது அந்த நேரத்தில் வர ஒரு ஆசை, உடம்பால் ஏற்படுகின்ற ஒரு தாக்கம். அப்போ தான் சொன்னேன், ஆசை 60 நாள் மோகம் 30 நாள்னு. இப்போ என்ன ஆச்சு, ஒரு கலப்பு திருமணம் நடக்குதுன்னு சொன்னால் அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு திருமணம் வரும்போது பண்ண முடியுதா? எந்த ஜாதியில் பொண்ணு எடுப்ப, எந்த ஜாதியில் பையன் எடுப்ப? கஷ்டம். ஏழ்மையிலே பிறந்த ஒரு குடும்பம், நான் காலையிலே சொன்னேன், நான் ஏழ்மையிலே பிறந்த ஒரு குடும்பம் தன்னுடைய 1/2 ஏக்கர் நிலத்தை
பேங்க்கில் லோன் போட்டு வச்சு அந்த லோன் பணத்தில் அந்த பொண்ணை டாக்டருக்கு படிக்க வைக்கிறாங்க. அசோசியேஷன் ஸ்காலர்ஷிப் கொடுக்குது. அது கோல்டு மெடல் 5 வருஷம். அது முடிஞ்சு எம்எஸ் போகுது. நான் கூப்பிட்டு சொல்கிறேன், ஏம்மா உங்கள் அப்பா அம்மாவுக்கு நிலம் கிடையாது, உங்கள் அப்பா அம்மாவுக்கு வசதி கிடையாது, அப்பா அம்மாவை நீ காப்பாற்றணும், ஆண் பிள்ளைகள் கிடையாது, நீ தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அங்கிள் இன்னும் 2 வருஷம் பர்மிஷன் கொடுங்க, நான் எம்எஸ் முடிச்சுட்றேன், நீங்கள் சொல்கிற மாதிரி நான் கேட்குறேன். எம்எஸ்ஓ எம்டிஓ படிக்கிறதுக்கு ரொம்ப லட்சக்கணக்காக பணம் ஆகுமே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் மெரிட்டில் பாஸ் பண்ணுறேன். மெரிட்டில் பாஸ் பண்ணியாச்சு, எம்எஸ் டிகிரியை வாங்கியாச்சு. டிகிரி வாங்கிட்டு வந்தாச்சு. திருப்பி திருமண வயசு வருது, பேச்சு வருது. அப்போது என்கிட்ட வந்து அந்த பொண்ணு கேட்குறா, படிக்க வச்சிங்க, தாய் தந்தைகள் படிக்க வச்சிங்க, நான் இப்போ டாக்டர் ஆகிட்டேன், அது போஸ்ட் கிராஜுவேட் டாக்டர் ஆகிட்டேன், எனக்கு ரெகுலராக நீங்கள் ஒரு மாப்பிள்ளை பார்க்கணும், வரதட்சணையே இல்லாத ஒரு மாப்பிள்ளை கொடுங்க, நான் கட்டிக்கிறேன். நம்ம சமுதாயத்தில் இருக்கிற ரெட்டி பசங்க இன்ஜினியராக இருக்கட்டும், டாக்டராக இருக்கட்டும், ஒரு ரெட்டி பொண்ணை கட்டிக்கிறதா இருந்தால் என்ன கேட்குறீங்க? 200 பவுன் நகை போடுவியா, 300 பக்கம் நகை போடுவியா, இல்லை இவ்வளோ சொத்து சேர்ப்பியா, இவ்வளோ சீர்வரிசை கொடுப்பியா, இதானே கேட்குறோம். அப்போ அந்த பொண்ணு என்ன கேட்குறா என்கிட்ட, எங்கள் அம்மாவுக்கு தாலியில் இருக்கிற தங்கத்தை தவிர வேறு தங்கம் கிடையாது, என்னை எப்படி கட்டி குடிக்க போகிறீங்கன்னு கேட்குறான். இங்கே தான் நான் சொல்கிறேன், நீங்கள் இது மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது வரதட்சணை இல்லாமல் பெண்கள் கிடைக்கும்னா திருமணம் பண்ணிக்கணும்னு நான் சொல்ல காரணம் என்னன்னு சொன்னால், இதை நம்ம தகர்த்து எறியணும். திருமண தகவல் மையத்தில் என்கிட்ட 12 டாக்டர் படித்த பொண்ணுங்க இருக்கிறாங்க. ஆனால் டாக்டர் படித்த பசங்களை பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பேர் தான் இருக்கிறாங்க. அதுவும் வயசு வித்தியாசம் சரியாக வரல, திருமணம் தடைப்பட்டு போயிருக்கிறது, மாப்பிள்ளை கிடைக்கல. எனவே தான் நான் சொல்கிறேன், மனம் நம்ம மாற்றி ஆகணும். மனம் மாற்றினா அதுக்கு தகுந்த மாதிரி மனமும் மாறும். எனவே தான் நான் சொல்கிறேன், உங்களுக்கு நீங்கள் அந்தந்த நேரத்தில் குழந்தைகளுக்கு என்னென்ன தேவையோ அதை நீங்கள் கொடுக்கணும். அந்தந்த வயசுக்கு குழந்தைக்கு என்னென்ன தேவையோ அந்த கவுன்சிலிங் நீங்கள் பேசணும். அப்பா இருப்பார் பார்த்துக்குவார்னு அம்மா சொல்லக்கூடாது, அம்மா இருப்பார் பார்த்துக்குவார்னு அப்பா சொல்லக்கூடாது. இந்த 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு குழந்தைய கெடுத்துடக்கூடாது. ஒரு குழந்தை அப்பா அம்மா சண்டையை பார்த்துக்கிட்டு எனக்கு கல்யாணமே வேணான்னு சொன்ன குழந்தை இருக்குது. காலேஜுக்கு போயிட்டு காலேஜில் தான் குடித்த பொண்ணு குடும்பப்படுத்தி கொடுமைப்படுத்தி வெளியில் வந்துட்டதால் என்னுடைய ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு பட்ட கஷ்டத்தை நான் பார்த்தேன், எனக்கு கல்யாணமே வேணான்னு சொன்ன கோடீஸ்வரர் பொண்ணு கூட இருக்குது. இந்த சொசைட்டியில் நம்ம வாழறோம், இந்த சொசைட்டியில் நம்ம வாழறோம். எனவே தான் நான் உங்களை கேட்குறேன், கொஞ்சம் இறங்கி வாங்க. ஜாதகம் பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு 35 வயசு வரலும் ஜாதகம் கிடைக்கலன்னு சொல்லிவிட்டு 35 வயசுக்கு மேலே எனக்கு ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பொண்ணு மாப்பிள்ளை கிடச்சா கொடுக்கணும்னு சொன்னால் யார் கொடுப்பா? சரி, ஜாதகம் தான் பார்க்க போகிறேன், மாப்பிள்ளை வீட்டுக்காரன் பார்த்தான் ஜாதகம் நல்லா இருக்குதுங்கட்டான், பொண்ணு வீட்டுக்காரன் போய் நாங்கள் பார்த்தோம் ஜாதகம் நல்லா இல்லைங்கிறான். அப்போ யாரை குறை சொல்லுவீங்க? ஜோசியனை குறை சொல்லுவீங்களா? இவங்களும் ஜாதகம் பார்க்குறாங்க, அவங்களும் ஜாதகம் பார்க்குறாங்க, இவங்களுக்கு சரியாக இருக்குது, இவங்களுக்கு சரியாக இல்லை. எனவே ஜாதகன்றது ஒரு வரையறை. மனசு ஒத்து போச்சுன்னா எல்லாமே ஒத்து போடணும். எதுக்கு நம்ம ஸ்டேட்டஸ் பார்க்குறோம்? எதுக்கு பழக்க வழக்கத்தை பார்க்குறோம்? எதுக்கு ஜாதியிலே கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறோம்? நம்ம பழக்க வழக்கம், நம்ம கலாச்சாரம், அதை ஒட்டி நம்ம வாழணும் அப்படின்னு தான் பார்க்குறோம். எனவே இதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இந்த 2 நாள் கருத்தரங்களை நம்ம சொல்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா, எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, எப்படி வாழ்ந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். சொசைட்டியில் படிப்பு முக்கியம், வேலை முக்கியம், வாழ்வாதாரம் முக்கியம், எல்லாமே முக்கியம். ஆனால் நான் என்னுடைய வாழ்க்கையில் பார்த்துருக்கிறேன், கோடீஸ்வரர்கிட்டையும் நான் பார்த்துருக்கிறேன், குடிசை வீட்டுக்காரர் நான் பார்த்துருக்கிறேன், ஜாக்கெட் போடாத பெண்களை நான் நிறைய பேர் கூலி வேலை செய்கிறவங்க நான் பார்த்துருக்குறேன். என் நண்பர் வந்திருக்கிறாங்க,
சென்னி குளத்துக்கு நான் போனேன். சங்கரன் கோயில் பக்கத்தில் சென்னி குளம். சென்னி குளத்தில் நம்ம பெண்கள் எல்லாம் விவசாய கூலிகள். இங்கே முடியுமா? இங்கே விவசாய கூலி ஒரு பெண்ணை பார்க்க முடியுமா? அப்போது இந்த பொண்ணு அங்கே கொடுக்குறதோ அந்த பையன் இங்கே எடுக்கிறதோ அப்படின்னு வரும்போது ஒரு தயக்கம் வருது. அவனும் ரெட்டியார் தான், நானும் ரெட்டியார் தான்றது கொஞ்சம் இறங்கி வரணும். அந்த ரெட்டியார் என்ற உணர்வு நமக்கு வரணும். அந்த பழக்க வழக்கம் நமக்கு வரணும். முஸ்லீம் பையனை கட்டிக்கிறது, அர்ஜுன் பையனை கட்டிக்கிறது, கிறிஸ்டினை மதம் மாறுறது, இதுக்கு எல்லாம் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. இடம் கொடுத்தீங்கன்னா ரெட்டி ஜாதி இனிமேல் ரெட்டி ஜாதி எல்லாமே போயிடும். ஜாதிங்கிறதும் ரெட்டிங்கிறதும் எல்லாமே போயிடும். எனவே ரெட்டி ஜாதி தான் நமக்கு பலம். ரெட்டி ஜாதி பலமாக இருக்கணும்னா, ரெட்டிகள் ஜாதி கடைசி வரலும் இருக்கணும்னா, நீங்கள் இது மாதிரி மனமாற்றத்திற்கோ இது மாதிரி திருமணத்திற்கோ நான் இடம் கொடுத்துடக்கூடாது. அப்படி இடம் கொடுக்குறதா இருந்தால் கவுன்சிலிங் பண்ணுங்கள், பேசுங்க, மனசு விட்டு பேசுங்க, நல்லது கெட்டது பேசுங்க. ஏன்னா இன்றைக்கி குடும்ப நல கோர்ட்டில், ஐயாவுக்கு தெரியும், குடும்ப நல கோர்ட்டில் அதிகமான வழக்கு இருக்கிறது மனமுறிவு, டைவர்ஸ். அந்த மனமுறிவு டைவர்ஸ் கேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது 30 வயசுக்குள்ள. அவங்களும் நீங்கள் அதிகமாக காரணம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் வேலைக்கு போய் காதலித்து கல்யாணம் பண்ணிட்டவங்க. காதலித்து கல்யாணம் பண்ணியவங்களுக்கு ஏன் மனமுறிவு வருது? அந்த வே ஆஃப் லைஃப், அந்த லைஃப் அவங்களுக்கு ஒத்து வரல. இதெல்லாம் நமக்கு வேண்டாம். நாம இருப்போம். ஏம்மா நம்ம அப்பா அம்மா நம்மளை எப்படி வளர்த்தாங்களோ அதே மாதிரி நம்ம பிள்ளைங்களை நம்ம வளர்க்கணும் அப்படின்னு வரணுமா வேண்டாமா? அது தயவுசெய்து மனசில் வச்சுக்கோங்க. இனிமே நம்ம குழந்த நம்ம மாதிரி வளர்க்கணும். நம்ம குழந்தைங்க நம்ம ஜாதியில் தான் கல்யாணம் பண்ணணும். நம்ம குழந்தைங்க நம்ம கூட தான் இருக்கணும். ஒரு முதியோர் இல்லத்துக்கோ இல்லை கட்டி கொடுத்து எங்கேயாவது போன்னு சொல்கிறதோ இல்லை. உறவுகள் என்பது, பந்தம் என்பது, பாசம் என்கிறது எல்லாம் நல்லா இருக்கணும்னா இந்த ஜாதிக்குள்ளே நீங்கள் இருந்தால் தான் நல்லா இருக்கும். எனவே நல்லபடியாக நீங்கள் வரணும், நல்லபடியாக வாழணும், நல்லபடியாக வாழ்ந்து காட்டணும், சமுதாயத்தை மேலும் கொண்டு வரணும். நம்முடைய ஜாதி என்றைக்கும் நல்லா இருக்கணும். அந்த உணர்வோடு நீங்கள் வரணும் அப்படின்னு நேரத்தை கேட்டுக்கிட்டு உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.